புய் போற்றும் கவி. எளிய சொற்களில் ஏற்றமான பாட்டெழுதி மாற்று கருத்துடையோரையும் கவர்ந்த புவி போற்றிய கவி காமு ஷரீஃபின் 111வது பிறந்த நாள் 11/8/2024. தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள அபிவிருத்தீஸ்வரத்தில் கவி காமு ஷரீஃப் 11/8/1914 பிறந்தார். தந்தை காதர் ஷா ராவுத்தர், தாய் முகம்மது இப்ராஹிம் பாப்பாத்தம்மாள். இவரின் முழுப்பெயர் காதர் ஷா முகம்மது ஷரீஃப். தமிழை தாய்மொழியாக கொண்ட அவரின் தந்தையும் தாயும் அவருக்கு தமிழையும் ஒழுக்கத்தையும் கற்பித்த ஆசிரியர்கள். புள்ளிக்குதவா பள்ளி படிப்பு இல்லை, பட்டறிவும் தொடர் சுயமுயற்சியால் தொட்டடைத்து ஊறிய அவரை பல்துறை வித்தகராக்கியது. அவரின் 18 வயதில் 1934 அவரின் முதல் கவிதை குடியரசு இதழில் பிரசுரமானது. எளிய சொற்களில் ஏற்றமான பாட்டெழுதிய கவி காமு ஷரீஃப் இதழ் ஒளி, தமிழ் முழக்கம், சாட்டை என்ற 3 இதழ்களை நடத்தினார். அதனால் பெரும் இழப்புக்கு உள்ளானார். இறைவனுக்காக வாழ்வது எப்படி? இஸ்லாம் இந்து மதத்திற்கு விரோதமானதா? நல்ல மனைவி, தஞ்சை இளவரசி, வள்ளல் சீதக்காதி, விதியை வெல்வோம் ஆகியவரின் நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டன. அவர் சிறுகதை நூல்கள் 3, நவீனம் 1, நாடக நூல்கள் 4, பயண நூல் 1, குறுங்காவியம் அறிவுரை கடித நூல் 1, இலக்கிய கட்டுரை நூல் 1, சிலப்பதிகாரத்திற்கும் சீராபுராணத்திற்கும் உரைகள் எழுதினார். கவி காமு ஷரீஃப் இறையருள் வேட்டல், ஆன்மீக அந்தாதி, துணை வேட்டல், பல்சந்த பாடல்கள், நபியே எங்கள் நாயகமே, பல்கீஸ் நாச்சியார் காவியம், ஆயிஷா நாச்சியார் பிள்ளை தமிழ், சிற்றிலக்கியம் ஆகிய நூல்கள் எழுதினார். இலட்சியத்திற்காக பாடல்கள் எழுதாது, இலட்சியத்திற்காக கவிதைகள் எழுதியுள்ளார். பணம் பந்தியிலே, குளம் குப்பையிலே, சிட்டுக்குருவி சேரி தெரியுமா, ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா, உண்மை காதல் மாறி போகுமா, ஏரிக்கரையின் மேலே ஓரவனை பொன்மையிலே. பாடல்களை முன்முணுக்காதோர் இல்லை என்ற நிலையில் அவரின் பாடல்கள் பாடப்பட்டன. 400க்கு மேற்பட்ட திரைப்பாடல்களை எழுதினார். பொன், பொருள், பதவி, பட்டம், புகழ் நாடாத அரிய மனிதர் கவி காமு ஷரீஃப். அவரின் உழைப்பை தமிழகம் மறந்துவிட்டது, அவரின் உணர்வை தமிழகம் மதிக்க தவறிவிட்டது என்று 1948 முதல் 1956 வரை கவி காமு ஷரீஃப் தலையங்கங்கள் என்ற நூலில் மதுரை காமராசர் பல்கலைக்கழக முன்னாள் பதிவாளர் பேராசிரியர் சா சிதம்பர சுப்பிரமணியன் கூறினார். இலக்கியத்திற்கு நிகராக திரைப்பாடல்களும் நிலைத்து நிற்கும் என்பதற்கு அண்ணன் காமு ஷரீஃப் எழுதிய பாடல்களை எடுத்துக்காட்டலாம் என்று கலைஞர் கருணாநிதி கூறினார். கலைமாமணி திருவிக விருதுகள் பெற்றவர் கவி காமு ஷரீஃப். கலைமாமணி விருது பெற்ற காமு ஷரீஃப் அருந்தமிழ் இலக்கியங்கள் இலக்கணங்கள் கற்றுத் தெரிந்தவர் என்று சிலம்பொலி செல்லப்பன் கூறினார். சிறந்த மனிதர், வறுமையிலும் செம்மையாக வாழ காமு ஷரீஃபிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஓர் இலக்கியவாதியின் கலையுலக பயணங்களில் என்ற நூலில் ஜெயகாந்தன் கூறினார். கவி காமு ஷரீஃப் 7/7/1994 இறந்தார்.